கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் குழந்தை இல்லை. என்னதான் பண்ணேன்னு எனக்கே தெரில. வீட்டில் ஊரால் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்படி சொல்லி சமாளிக்க, என்ன பண்ண நீ, இது யார் தப்பு, ஏன் தப்பா? ஏன் தப்பா? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. எனக்கே இப்படி இது பண்ண பிள்ளை இல்லாமல் இருக்குன்னு தெரில. ஏசப்பா, எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க ஆண்டவர். எத்தனை வருஷம் ஆகியும் அவங்க ஊர் ஜனங்க பேசுகிற கேள்வியெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியல. என் சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. என்ன சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார குறை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் குறை சொல்கிறாங்க, என் வம்சத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, எனக்கு இதுக்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாங்க ஏசப்பா. என்னால் முடியல, இவங்க பேச்செல்லாம் கேட்க முடியல என்னால். என்ன ஜமி புலம்பிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? இப்பா எப்படிப்பா சொல்ல, நான் தான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னதான் ஆச்சு? என்னாச்சு? யார் என்ன சொல்றா? இப்ப அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு தான். இப்ப வேற என்னத்துக்கு நான் புலமா போறேன்? பிள்ளை இல்லைன்னு ஆண்டவர் தருவாருமா. நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்போமா? ஆண்டவர் தான். கர்ப்பத்தின் கனி வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர் தான் தர்றாரு. நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆண்டவரும் தரப்போம். நல்ல வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாம் என்னதான் கேட்குறாங்க. எங்க மாமனாரு எல்லாம், எங்க அம்மா அப்பா, என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னதான் கேட்குறாங்க. உங்களை எப்படி கேட்பாங்க? இவ வந்தனாலதான், இந்த குடும்பத்துக்கு இவ வந்தனாலதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஊராரு, இந்த வீடு உங்க வீட்டு சைடும் நான் தான் காரணம், எங்க வீட்டு சைடும் நான் தான் காரணம், ஊராருக்கும் நான் தான் காரணம். அவங்க பேசுறது நீ ஏன் காதுல வாங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாப்பா? காதுல வாங்காதமா. அவங்க பேசுறத வந்து அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ரசிக்கப்பட்டவங்க தானே, அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீ அதை பெருசா நினைக்காத. ஆண்டவர் என்ன தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு. அது வேதனை தெரியாது, அது வெளியே போற எனக்கு தான் தெரியும். சரி, கவலைப்படாத. இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து புலம்புனதுக்கு நம்ம உருப்படியா உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தா கூட அவர் கண்டிப்பா நிச்சயமா நம்மளோட கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைய தருவாங்க. நீ கவலைப்படாத. நம்ம ஜெபிப்போம். முதலாவது, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா. ஆமென் ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பல வருஷமா காத்துட்டு இருக்கோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தாங்க, எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தாங்க, எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தாங்க. யாக்கோபை போல எங்களை ஆசீர்வதிங்க, ஈசாக்கு போல எங்களை ஆசீர்வதிங்க, ஆபிரகாம் போல எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. என்ன பொருத்தனை பண்ணலாம்? பொருத்தனை பண்ணுவோம்ப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணணும். எப்படி தெரியுமா? ஆண்டவர் பாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பொருத்தனை பண்ணுமாப்பா. அப்படி என்ன பொருத்தனை பண்ணணும்ப்பா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, பிள்ளை பிறந்தோடனே மொத்த நாள்ல இருந்து ஆண்டவர் சமூகத்துல இருந்து வளர்ப்போம்ப்பா. ஆண்டவருக்கு முத நாளே கொடுத்துருவோம். அண்ணாலே பொருத்தனை பண்ணும்போது பால் குடி மறந்த பிறகுதான் பொருத்தனைய சர்ச்சில கொண்டு அண்ணாள் பண்ணாங்க. அண்ணாளோட ஒரு படி அதிகமா பண்ணாதான் ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அன்னைக்கு அண்ணாள் பண்ணது இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, ஆண்டவர் உடனே பிள்ளை கொடுத்துட்டாரு. நீங்க இதுல தலையிடாதீங்க, நான் மொத நாள்ல இருந்தே அங்கதான் வளர்ப்பேன். சரி, நீ ஏதோ சொல்ற பொருத்தனை இப்படிதான் பண்ண, நீங்களும் பண்ணணும், அப்பதான் அந்த பொருத்தனை. நீ சொல்ற சரி, நம்ம பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு ஒரு உபவாசத்தோட ஜெபிக்கணும். நாங்க நம்ம ஆண்டவரோட ஆலயத்துல உட்காந்து உபவாசத்தோட ஜெபிச்சு இந்த பொருத்தனைய டைரியில எழுதி வச்சு இந்த பொருத்தனைய சொல்லி சொன்னா டெய்லி ஆண்டவர் பிள்ளை பிறந்த அண்ணன் இருந்து ஆண்டவர் சமத்துல வளர்த்தானா சூப்பரா இருக்குப்பா இந்த பொருத்தனை. நிச்சயமா ஆண்டவர் எனக்கு பிள்ளை தருவார். சரி, ரைட், ஓகே, நீ சொல்றல, சரி செய்வோம். சரி, ரைட், ஓகே. வீட்டுக்கு போயிட்டு நம்ம உபவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம், பொருத்தனை பண்றோம். நிச்சயமா ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தருவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு அப்பளவு நம்ம பேசிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி பொருத்தனை மாறக்கூடாது. அண்ணால வந்து பொருத்தனை பண்ணனாலதான் ஆண்டவர் வந்து அண்ணாளுக்கு வந்து கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பேச்சு மாறிடக்கூடாதுப்பா. பிள்ளைதான் சரிப்பா, சொல்லிட்ட பிள்ளைய பிறந்தால முதல் கனி வந்து ஆண்டவருக்கு தான். முதல் குழந்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். பொருத்தனை பண்ணியிருக்கோம், நிச்சயமா நிறைவேற்றுவோம். சரி, ஓகே. அஜம்மே, எங்க அம்மா என்ன பண்றீங்களா?
எங்க செல்ல என்ன பண்றீங்களா? எங்க பாட்டி என்ன பண்றீங்களா? யார் தங்கம்மா நீங்க? என் செல்ல தங்கம்மா நீங்க? என் அழகு தங்கம்மா நீங்க? உபேத், என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? இல்ல அழகா இருக்கேன். என்ன யாரம்மா? என்ன பண்றீங்க நீங்க? ஜி ஜி ஜி. யார் போனு? பாஸ்ட் வேற அடிக்காரு. இவருக்கு ஒரு வேலை இல்லை. போனை எடுக்கலாம்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு வேலையே இல்லை. ஆமா, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாரு. இப்பதானே பிள்ளை பிறந்திருக்கு. பிள்ளை பிறந்து இப்பதான் 1 வருஷமே ஆயிருக்கு. அவன் பிள்ளைய வச்சுட்டு எப்படி சர்ச்சிலேயே பார்க்க முடியும்? எல்லாரும் பிள்ளைய எல்லாம் தொடுவாங்க. நான்லாம் பிள்ளை யார்ட்டையும் தொடலாம் காமிக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் வந்து யார்ட்டையுமே காமிக்க மாட்டேன். பிள்ளைலாம் அப்புறம் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாரும் தூக்குவாங்க, இப்படி எல்லாம் தொடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் என் பிள்ளைலாம் யார்ட்டையும் காமிக்க மாட்டேன். நம்ம அடுத்த வருஷம் அப்படி பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ந்த பேரை கூட்டு போவோம். ஆமா, பிள்ளை வளர்ந்தாங்க அப்புறம் சர்ச்சு போயிருப்போம். பிள்ளை எல்லாரும் எப்படி சுத்தமா இருப்பாங்களான்னு தெரியாது. பிள்ளை வந்து நீயா ஏ செல்லோ, நம்ம அப்புறமேட்டு சர்ச்சுக்கு போய்க்கலாம். என்னம்மா பாஸ்ட்டுக்கு வேற வேலையே இல்லை, நம்ம அப்புறமே சர்ச்சுக்கு போய்ப்போம். என்னப்பா ஓகே ஓகே, வளர்ந்துட்டியா? அதுக்குள்ள பிள்ளைக்கு 2 வயசு ஆயிடுச்சா? 2 வயசு ஆயிடுச்சா பிள்ளைக்கு? பிள்ளைக்கு 2 வயசு ஆயிடுச்சா? பிள்ளைக்கு போட்டோ எடுப்போமா? இங்க இருங்க போட்டோ எடுங்க. பிள்ளை ஓவேத்த போட்டோ எடுங்க. அம்மா பாருங்க. அம்மா பாருங்க. பிள்ளைக்கு 2 வயசு ஆயிடுச்சு. என்னம்மா பிள்ளைக்கு 2 வயசு ஆயிடுச்சோ? தங்க பிள்ளைக்கு யார் அது? நேரம் கேட்ட நேரத்துல யாருப்பா போன் பண்றா? பாஸ்ட் தான் போன் பண்றாப்ல. இவரு சொன்னாலும் கேட்கும். போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம எடுக்கலன்னா விட வேண்டியதானே? பேசாம வேற நம்பர் மாத்தி மாத்தி விடுங்க. நம்பர் மாத்திடுவோம் பேசாம. சரியா? இப்பெல்லாம் சர்ச்சுக்கு தம்பி தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா தம்பி மேல தூசி படும். ஆமா. அதனால நம்ம ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாலும் பாஸ்டர் ஏதாவது திட்டுவாங்க. இப்போதைக்கு தூக்கிட்டு போவாங்க. நம்ம இனி அடுத்து அம்மா ஸ்கூலுக்குலாம் நீங்க நம்பர் மாத்தி விட்டுருங்க. இந்த வீட்டுக்காரையும் இந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. 2 பேரும் வரத்து, வீட்டுக்காருக்கு தனி சமையல், இந்த பிள்ளைக்கு தனி சமையல். ஏ அப்பா, யாருடா இது? நானே இப்பதான் வந்து உட்காந்துரு. யாரையா இது இந்நேரத்துக்கு வந்து என் கதவை தட்டிக்கிட்டு? ஸோ யாருந்தல போய் பார்ப்போம். பிரேஸ்வர் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உட்காருங்க. வாங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட். நீங்க உட்காருங்க சிஸ்டர். பதட்டமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டீ காபி சாப்பாடு வேண்டாம். உட்காருங்க. நம்ம பேசிட்டு அகிரி டீ காபி. ஐயோ ஆண்டவரே, மாத்தமா இருக்கு பாஸ்டர். எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே வீட்டுக்கு வந்தமா இருக்கு பாஸ்டர். பார்த்து சோத்திரம். கடைசியா கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேணும்னு வந்து சர்ச்சிலே காத்து கிடந்தீங்க. இப்ப சர்ச்சு பக்கமா வரது இல்லையா? ஆமா பாஸ்டர். என்ன பாஸ்டர் பண்ண? இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது பாஸ்டர். நான் ஏசப்பா தான் பாஸ்டர் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பாத்தீங்களா, இப்பயே பாத்தீங்களா, சோத்திரம் தான் பாஸ்டர். என் வாழ்க்கையை சோத்திரம் சொல்லிட்டே தான் பாஸ்டர் இருப்பேன். அதனாலதான் பாஸ்டர் இப்படி. என்ன சிஸ்டர், நீங்க வந்து அவர் ஆசீர்வாதம் வேணுங்கும் போது வந்து ரொம்ப அழுகுறீங்க, சர்ச்சுக்கெல்லாம் வர்றீங்க, எனக்கு அது வேணும் இப்படி வேணும்னு ஆசீர்வாதம் கேட்கீங்க. ஆனா ஆசீர்வாதம் வந்தவரு சர்ச்சைக்கே வர மாட்டேங்குங்க சிஸ்டர். என்ன பாஸ்டர் பண்ண முடியும்? சின்ன பிள்ளை நான் ஒரு ஆளாதான் பாஸ்டர் அந்த பிள்ளையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த 5 வருஷமா நான் அந்த ஒரு ஆளாதான் பாஸ்டர் அந்த பிள்ளையை நான் வளர்த்து ஆளாக்கி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் கன்சீவ் ஆனதுன்னு சொல்லல. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிங்க. நானே இன்னொருத்தங்க ஒரு நபர் சொல்லிதான் எனக்கே தெரியும் உங்களுக்கு நீங்க கன்சீவா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பயம் இருந்திருக்கான்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. 2 வருஷம் ஆச்சு சார், நானும் கால் பண்ணி பார்ப்போம் பண்ணா நீங்க எடுக்க மாட்டேங்க. அடுத்து 3 வருஷம் ஆச்சு, எடுக்க மாட்டேங்க. சர்ச்சுக்கும் வர மாட்டேங்க, நம்பரும் மாத்திட்டீங்க. 5 வருஷம் ஆகி போச்சு. என்ன சிஸ்டர், ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஒரு ஆண்டவரை எப்பவும் விடக்கூடாது. பொருத்தனெல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க. பையனை கொண்டு சர்ச்சில் கொண்டு என்ன சொல்றது, பிறந்த உடனே கொண்டு விட்டுருவோம்னா பொருத்தனை பண்ணீங்க.
இப்ப பையனை சர்ச்சில் கொண்டு காமிக்கிறதே இல்லையே. அம்பஸ்டர் என்ன பாஸ்டர் பண்ண, என் வீட்டுக்காரருக்கு வேலை வேலை வேலைன்னு ஓடுறாங்க. இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர். என் நிலமே வந்து ஆண்டவர் தான் புரியும். நான் சோத்திரம் மட்டும் தான் பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அங்கே வரல அவ்வளோதான். ஆனால் நான் இங்கே 24 மணி நேரம் ஏசப்பா மட்டும் தான் பாஸ்டர் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏசப்பா மட்டும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் எப்படின்னா ஆசீர்வாதம் கொடுத்தா மட்டும்தான், ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் நீங்க ஆண்டவரை தேடுறீங்க. மற்றபடி ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறது ஆண்டவர். மற்றபடி மற்ற காரியங்களை நீங்க அதை பாத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் என் வீட்டுக்கார்ட்டெல்லாம் சொல்றேன் ஃபர்ஸ்ட். அவங்க போவோம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு வேலையில அங்கிட்டு இங்கிட்டு மாறிடுச்சு. நானும் அதுக்கடுத்து 2 வீடு மாறிட்டேன். இந்த பையனும் என்னை பாடா படுத்துறான் பாஸ்டர். ரொம்ப படுத்தி எடுக்கிறான் பாஸ்டர். எனக்கு முடிய மாட்டேங்கி. நீ என்ன பண்ணான்னு தெரியல பாஸ்டர். நீ நல்ல வேலை. நீ எல்லாரும் கேட்ட ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வேலை சரியில்லை, பையன் வந்து ரொம்ப ஷேட்டா பண்றாங்க காரணம் வச்சிருக்கீங்க. இது ரீசன் சொல்லாதீங்க. நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க. சரி பாஸ்டர். நீங்க இயேசுவே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. கடவுளே வந்து எனக்கு சொன்ன மாதிரி நான் இனிமேல் சரியா செஞ்சிருவேன் பாஸ்டர். சோதர உங்க பையன் போட்டோ வச்சு காட்டுங்க. உங்க பையன் இதான் எட்டு வரேன் பாஸ்டர். சோதர பாஸ்டர் இதான் பாஸ்டர். இந்த பையன் பாஸ்டர் இந்தா உங்களை மாதிரியே இருக்காங்க. ஆமா பாஸ்டர். ஒரு நாள் கூட காமிக்கல சிஸ்டர். சரி, ரைட், ஓகே. ஸ்கூலுக்கு போயிருக்கான் சார். சரி, கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். சர்ச்சுக்கு தொடர்ந்து வாங்க. சரி, ஆண்டவர் மட்டும் விட்டுறாங்க. சரி பாஸ்டர். சரி, ஓகே. போயிட்டு வரேன். சரி பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நம்ம ஸ்கிட்டு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் அது வந்து ஒரு ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஸ்கிட்டு மூலமாக உணர்த்திருப்பான்னு விசுவாசிக்கிறேன். இதே போல தான் நாமளும் இந்த ஸ்கிட்டு மாதிரி தான், இந்த குடும்பத்தார மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுறோம். ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெறும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை தரமாட்டேங்கிங்க ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையாக தானே இருக்கிறேன், எப்போவுமே நான் உங்கள் சமூகத்தில் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதிக நேரம் ஆண்டவரை பிடிச்சி கண்ணீர் ஊறுறோம், கதறோம், 4 பேர்கிட்ட பொருத்தனை பண்ணுறோம், 4 பேர்கிட்ட ஜெபிக்க, எனக்கு கர்ப்பத்தின் கணிக்காங்க ஜெபிங்க நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவரே மறந்துடுறோம். ஆண்டவரை நம்ம எதுக்காக தேடுறோம் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்திற்காக மட்டும்தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். இந்த நாடகம் வந்து நாங்கள் எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் இந்த நாடகத்தை எங்களுக்கு கொடுக்கும்போது அப்படின்னா, இது ஒரு உண்மை சம்பவம் தான். இது நம்மளோட வாழ்க்கையில அநேகரோட வாழ்க்கையில இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த நாட்கள்ல அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப வந்து எப்படி சொல்ல, ஆண்டவர் வந்து இந்த கான்செப்ட் தரும்போது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் ஊழியரா இருக்கும்போது, ஒரு சபை ஊழியரா இருக்கும்போது, இங்க அநேகர் வந்து விசுவாசிகள் வந்து ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் பண்ற தப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு சில நேரம் நமக்கே இவ்வளவு வேதனை, ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். இந்த இடத்துல ஸ்கிட்ல வந்து ஒரு சின்ன ஒரு கர்ப்பத்தின் கணிகா பிள்ளை சம்பவத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, தொழிலா இருக்கட்டும், ஒரு நல்ல படிப்பா இருக்கட்டும், வேற ஆண்டவர் வந்து நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஃபோன் தந்தீங்கன்னா நான் ஆவிக்குரிய செய்தியா நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வேதத்துல எனக்கு புரிஞ்சுக்க முடியாதெல்லாம் நான் இந்த செய்தி மூலயமா புரிஞ்சுப்பேன். ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரி உட்காந்து அதுலயே போய்க்கிறது. நல்ல டான்ஸ் ஆடி அதை ரீல்ஸ் போடுறது, இது பண்றது, அதை ஃபோன் பின்னாடியே போய்க்கிறது. உலகத்துல அப்படியே போய்க்கிறது. நல்ல போன்ல பைக் இருந்துச்சுன்னா நான் டெய்லி சர்ச்சுக்கு வந்துருவேன், நான் வாரம் உங்க சமூகத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவேன். ஒரு சில பேர்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன பிரதர் சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, சீக்கிரமா வாங்க அப்படின்னா, இல்லை பாஸ்டர் வண்டி இல்லை, என்கிட்ட பைக் கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஒரு பைக் கொடுத்தாருன்னா நான் சரியான நேரத்துக்கு கரெக்டாக 8:45 மணி 8:45க்கு சர்ச்சா நான் 8 மணிக்கே வந்துடும் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பைக் வந்த பிறகு அவங்களுடைய டைமிங் எப்படி இருக்குன்னா, அது வரைக்கும் சீக்கிரமா வந்தவங்க பைக் வந்த பிறகு 10 மணிக்கு தான் வருவாங்க. பிரசங்கத்துக்கு போனா போதாதா அந்த மாதிரி வருவாங்க. ஒரு சில பேர் வேலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் எப்பவுமே நான் ஆலயத்துக்கு வந்துருவேன். வேலை கிடைச்சிச்சுன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து லீவ் எடுத்து ஆண்டவருக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்வாங்க. வேலையை தாங்க ஆண்டவரே, உங்களுக்கு தான் முதலிடம் தருவேன். உட்காந்து அழுது வேலையை வாங்குவாங்க. ஆனால் வேலை வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை பின்னாடியே ஓடுது.
ஆனா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் நீங்க ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அதுக்கு அதுக்கு ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டு, அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி உள்ளவர்களா இல்லாம, ஆண்டவருக்கு குடுக்கக்கூடியத அந்த ப்ரிஃபரன்ஸ நம்ம குடுக்காம போயிட்டோம் அப்படின்னா, 2வது ஆசீர்வாதம் ஆண்டவர்ட்ட நீங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. 100% சொல்றேன். ஆண்டவர் வந்து அது அந்த அந்த காரியத்துல அவர் பிரியப்படுகிற தேவனே கிடையாது. அவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆனா நீங்க என்னைக்கு அந்த பண்ண அந்த தவற நீங்க திருத்தி ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்டு, அதை எப்படி நம்ம இது பண்றோமோ, எப்ப நம்ம மாத்திக்கிறோமோ, அப்பதான் ஆண்டவர்ட்ட தான். ஏன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆண்டவர்ட்ட நம்ம 2வது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இன்னைக்கு வந்து நமக்கு ஆண்டவர்ட்ட வந்து எனக்கு வேலை கொடுத்தா இந்த உலகத்துல வேலை மட்டும்தான் ஒரு ஆசீர்வாதமா, தேவனுடைய ஆசீர்வாதமா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இயேசுவே வேண்டானா நம்ம இருக்க போறோம். அன்றன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஆண்டவருடைய உதவி வந்து நமக்கு தேவையா இருக்கு, அவருடைய ஆசீர்வாதம் தேவையா இருக்கு. இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சா போதும்பா, இது மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம், நான் அதுக்கடுத்து ஏசுட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா நம்ம தாராளமா போய்க்கலாம். அந்த வேலையை வாங்கிட்டு நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி கிடையாதே. நம்ம என்ன அடுத்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர்ட்ட என்ன வராமையா இருக்க போறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல ஆண்டவரே அந்த ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்தாருன்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து விழுந்துதான் ஆகணும். ஸோ என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நீங்க சின்ன ஆசீர்வாதமா இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆஃபீஸ்ல உங்களுக்கு நல்ல கொலீக் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆஃபீஸ்ல உங்களுக்கு நல்ல பிரேசல் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்ல உங்க ஜாப்ல ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் என் தேவனை விட்டு பிரிக்க கூடாது. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் என் தேவனோட பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. இதை கொடுத்த தேவன் தான் பெருசு. நான் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை விட எப்படி சொல்ல, இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு உலகத்துல இருக்க படைப்புகளை பார்த்து ரொம்ப ரசிக்கிறோம். ஆனா படைத்தவரை வந்து மகிமைப்படுத்துறதுக்கு நிறைய நாள் தவறிடுறோம். அதே கான்செப்ட் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாத்தீங்களா, அவங்கள தேவனை நல்லா தெரியும். ஆண்டவரால மட்டும்தான் இந்த சாத்தியம், மனுஷரால கூடாது, தேவனாலதான் கூடும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ருசிகரமா பார்த்ததான ஜனங்கள். ஆனாலும் இன்னைக்கு அநேகர், இப்போ இந்த உதாரணத்துல இப்ப இந்த ஸ்கிட்ல நம்ம பார்த்தோம், அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, நான் வந்து ஆண்டவருக்காக முதல் நாள்ல இருந்தே அந்த பிள்ளையை வந்து நான் அர்ப்பணிப்பேன், தலைச்சன் முதல் பிள்ளையை நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் அழுது எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா இதே மாதிரி பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்காக தான் ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆனா அந்த பிள்ளைக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் நான் உனக்கு ஆண்டவருக்காக தான் நான் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கேன்னு அந்த பிள்ளை காதுல சொல்றதே கிடையாது. இன்னைக்கு அநேக ஆண்டவர் வந்து இதுல பிரியப்படுற தேவனே கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் அவங்க வாயை திறந்து வெளியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதை எப்போ சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளை வளருகிற பொழுதே சொல்லி கொடுக்கணும். எங்க வீட்டுல அப்படின்னா, நான் தான் எங்க வீட்டுல முத பையன். எங்க அம்மா வந்து என்னை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எப்படின்னா, எங்க அம்மா ரசிக்கப்பட்டாங்க. அந்த டைம்ல எங்க அம்மா என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, என்ன சூழ்நிலை ஒப்பு கொடுத்தாங்கன்னா, ஆண்டவரே இந்த பையனுக்கு உயிரை கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா என்னை வந்து சொல்லி சொல்லி என்னை வளர்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட பின்மாறி நான் போனாலும் சரி, எங்க அம்மா எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்ற காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பிள்ளை நான் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த விஷயம் அந்த பிள்ளைக்கே தெரியாது. ஆக்சுவலா அவனுக்கே தெரியாது. அப்ப அவன்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, உங்க அம்மா அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களா, நீ ஏதோ சின்ன சின்ன ஊழியங்கள் பாரு அப்படின்னா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாது. பிள்ளைகிட்ட அட்லீஸ்ட் நம்ம சொல்லணும். ஆனா ஆண்டவர் என்னைக்கு சித்த வச்சிருக்காரோ அன்னைக்குதான் ஆண்டவர் வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்றது. இந்த தாய் வந்து பொருத்தனை பண்ணியிருக்காங்கக்கா ஆண்டவர் வந்து கம்பல் பண்ணி இழுக்கக்கூடிய தேவன் கிடையாது, அந்த பிள்ளை விருப்பம் இல்லாம. ஆனாலும் சிறு வயதுல இருந்தே நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க பிள்ளை, நீ பொருத்தனையின் மகன் மகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும். அது நம்ம மேல விழுத கடமை. ஸோ இதுல தவிரக்கூடாது. நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த கர்ப்பத்தின் கனியை வந்து எடுத்திருக்கோம். இதே மாதிரி நிறைய இருக்கு. ஆண்டோட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஜாப், ஒரு மெக்மோன்ஸ் ஐயா தான் ஒரு பாட்டு அழகா அந்த பாடல் இருக்கும்.
பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சே போச்சாயாவும் அவன் அபிஷேகம், அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாம் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சோ இந்த இடத்துல உண்மையாலுமே ஆர்டர் நமக்கு கொடுத்த பொருட்கள் மேலேயும் ஆட்கள் மேலேயும் நம்மளுடைய கண்ணு போச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அதோட ஆண்டர் நமக்கு மேல வச்சிருக்க அந்த கிருபையின் கரத்தை எடுத்துருவான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இது வந்து யாரையும் பயமுறுத்துறக்கா இல்லை, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்களேன். ஆண்டர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வேணும் விழுந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா என்னைக்கு நம்ம அந்த பாவம் மன்னிப்பு, ஆண்டரே நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே பண்ண மாட்டேன், நீங்க ரிப்பன்ட் ஆனா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம் வரும். பிசாசு வந்து எவ்வளவு நாள் ஆசீர்வாதம் கொடுப்பான், அந்த ஆசீர்வாதம் வந்து அதை பத்தி நாங்க நிலைக்காது, நிலைக்காத ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து உங்கள்ட்ட வந்து ஒரு நிரந்தர ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்க பண்ணதான் அந்த தவறுகள்ல இருந்து நம்ம மாறும்போது தான். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்குது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டது செய். நீ நேர்ந்து கொண்டது செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். ஸோ பொருத்தனையை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நீங்க பொருத்தனை நீங்க தொட்டுட்டீங்கன்னா அதை செய்யுங்க, அப்படி இல்லையா அப்படிப்பட்ட பொருத்தனையே நீங்க செய்யாதீங்க. இம்பாசிபிளான உங்களுடைய திராணிக்கு மேலான விஷயத்தை நீங்க பொருத்தனை பண்ணாதீங்க, அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒரு வேலை அண்ணால மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பொருத்தனை பண்ணால் ஆண்டவர் வந்து ஒரு சில நேரம் ஆசீர்வாதமும் தருவார். ஸோ நம்ம 2 இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். என்ன பொருத்தனை பண்றோங்கிறதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வார்த்தைகள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பொருத்தனை பண்றோங்கிறத ஆண்டவர் அதை நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை நிறைவேற்றலையான்றதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதம் வந்து இருக்கும். ஸோ இந்த தவிர வந்து நீங்க வந்து யாரும் பண்ணாதீங்க. இனி ஒரு நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதை. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க தவறு பண்ணினீங்க அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து மன்னிப்பு கேட்டு இனி அடுத்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கோங்க. இந்த டிராமா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகவும் உங்களை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கோம். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவர் சொன்ன காரியம்தான் நம்ம பொருத்தனை பண்ணுனா அந்த ஆண்டவருக்கு செலுத்துவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம என்ன கேட்டாலும் அவர் பரத்திலிருந்து நம்மளுக்கு அனுப்புவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் இதுவரையிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அது எனக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் என்ன ஏதோ பொருத்தனை பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஞாபகப்படுத்தி தாங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக கேட்போம். ஆண்டவர் அந்த பொருத்தனைகளை உங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு கிருபை ஒரு பலனை உங்களுக்கு தருவாங்க. இது பொருத்தனன்னு மட்டும் கிடையாது. ஆக்சுவலி பொருத்தனன்ற கான்செப்டும் மட்டும் நம்ம வச்சுக்கோங்கன்னா எல்லா ரூபத்தையும் நினைச்சு பாருங்களேன். எந்த ஒரு வேலையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நம்ம வந்து அதுல நம்ம உண்மையா இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் தேவனை விட்டு பிரிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமே நமக்கு வேண்டான்னு கூட நீங்க சொல்லுங்க. ஒரு வேலை உங்களை ஆர்டர் விட்டு பிரிக்குது அப்படின்னா அந்த வேலை வேண்டாம். உங்களுடைய போன் வந்து ஆர்டர் விட்டு உங்களுக்கு பிரிக்குதுன்னா அந்த போன் வேண்டாம். ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கோ அதை பாருங்க. இல்ல ஒரு ஆப் உங்களை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் உங்களை ஆர்டர் விட்டு தூரம் போகுதுன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. யூடியூப் உங்களை ஆர்டர் விட்டு தூரம் கொண்டு போதுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆர்டர் உங்களை பிரிக்க போகுதுன்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளை மாத்துங்க, உங்க என்விரான்மெண்ட்டை மாத்துங்க, எல்லாத்தையுமே மாத்துங்க. ஒரு சபை வந்து உங்களை வந்து ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப இல்லை, எனக்கு இது வந்து ஆவியானவருக்கு எனக்கு இது ரொம்ப ஒத்து வரல, எனக்கு வந்து இது பண்ணலான்னு டக்குன்னு நீங்க ஆவியானவர் துணை கொண்டு வேற ஒரு இடத்துக்கு மாறி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து கட்டுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆமென். ஆமென்.